அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஈஸி டெய்லரிங். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி ஆல்பம். ஒவ்வொரு ஷீட்லேயும் ஒவ்வொரு விதமான எம்ப்ராய்டரி இருக்குது. இது நான் படிக்கும்போது செஞ்ச ஆல்பம் இந்த ஆல்பத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குன்னு காமிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓட்டு தையல், அப்புறம் கெட்டி தையல், அப்புறம் காம்பு தையல், இதில் இருக்க ஜிக்சாக் தையல், அதுக்கப்புறம் 1-2 பிரதர் மிஷின்லேயே கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹெரிங் போர்ட் ஸ்டிச்சு, வீல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வீல் ஸ்டிச்சு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இதை நம்ம ஃப்ளவர் செல்களில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது முத்து தையல், இது அழகாக இருக்கும் அந்த தையல். அதுக்கப்புறம் இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சே க்ளோஸ்டாக பண்ணுறது, அதனால் நல்லா அடைச்சி வரும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் முடிச்சும் இருக்கும். அதனால் கட் பண்ணி எடுக்கிறதுனா அந்த ஸ்டிச்சை ஒர்க் பண்ணலாம். இது சிக்கன் ஒர்க்கு. அதுக்கப்புறம் இவ்வளோ தான் இந்த பேசிக் ஸ்டிச்சஸ்னு. 40 ஸ்டிச்சஸ் எம்ப்ராய்டரி இருக்குது. அதாவது பேசிக் ஸ்டிச்சிலே அந்த 40 ஸ்டிச்சைன்னு நான் அந்த துணியில் போட்டிருக்கேன். இதோட நேமோட நம்ம அந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்றதை கிளியராக பார்ப்போம் தனித்தனியாக. இப்போ அந்த ஓட்டு தையல் ஒரு டிசைனில் போடும்போது அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ஓட்டு தையல் இது விட்டு விட்டு இடைவெளி விட்டு விட்டு இருக்கும். இது கெட்டி தையல், கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். காம்பு தையல் இது ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சங்கிலி தையல், ஓப்பன் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, மேஜிக் செயின் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா 2 கலரில் இருக்கும். ஆனால் ஒரு கலர் ஒரு செயினும், இன்னொரு கலர் ஒரு செயினும் வரும். ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் இதை போடுவோம். அதனால் இதுக்கு மேஜிக் செயின் ஸ்டிச்சு. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் இந்த ஸ்டிச்சை எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இது டபுள் செயின், இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, ட்ரிபிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, இது பார்த்திங்கன்னா ஹெரிங் போன் தையல். ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும் ஹெரிங் போன் தையல். இது ஒற்றை இறகு தையல், ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கையிலே போடுறது இது. அதுக்கப்புறம் இரட்டை இறகு தையல், இது அதே டபுளாக வரும். கோதுமை மணி தையல், கோதுமையோட அந்த கருது இருக்கும்ல, அது விளைஞ்சிருக்க அந்த கருது மாதிரியே இருக்கும் அந்த தையல். அதனால தான் அதுக்கு பேர் கோதுமை மணி தையல். இது பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி இருக்கிறது. இதை நான் சேவலில் டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வி வடிவ தையல். வி மாதிரியே இந்த ஸ்டிச் இருக்கும், அதனால தான் இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வி வடிவ தையல். கயறு தையல், டபுள் ஹெரிங் போன் தையல், குறுவல் தையல். இந்த ஸ்டிச்சு ரொம்ப அழகாக இருக்கும். காம்பு ஸ்டிச் மாதிரியே கொஞ்சம் திக்காக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இது ட்ராயிங் பண்ண மாதிரி, ஸ்கெட்சில் ட்ராயிங் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஸ்டிச்சு. மீன் முள்ளு தையல், கவுச்சிங் தையல். 2 ஊசியில் 2 கலர் எடுத்து வச்சுட்டு ஒரு கலர் ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஒரு கலர் மட்டும் அங்கங்கே அந்த நூலை ஸ்டிச் பண்ணணும். டபுள் பேக்லைன் ஸ்டிச்சு, சிறுமுடி தையல். இதோட மானோட மேல் முதுகில் இருக்கக்கூடிய அந்த டாட்டுக்கு நான் அந்த சிறுமுடி தையலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கோட்டு தையல், ஒரே ஒரு கோடு, அதுலேயே நம்ம எந்த மாதிரி டிசைன் அமைக்க முடியும்னு பாருங்கள். ஒரு கோட்டு தையலை வச்சு நம்ம அது டிசைன் காமிக்கணும். அப்புறம் லேசி டேசி தையல். இந்த லேசி டேசி தையல் நிறைய ஃப்ளவர்ஸ்க்கும் நிறைய எம்ப்ராய்டரிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நல்லாவே சிம்பிள் அண்டு நீட்டாக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. வட்டமான பொத்தான் துவார தையல், வீல் ஸ்டிச்சுன்னு சொன்னீங்களே, அந்த ஸ்டிச்சை நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சவரன் ஸ்டிச்சு, ஜிக்சாக் தையல்.
இந்த தையல் நான் போடும்போது மிட்நைட் 3 o'clock நான் வந்து இந்த ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அதனால் வந்து அந்த 3 o'clock நான் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இது இப்போ பார்க்கும்போதும் நம்ம வந்து அது ஹார்ட் ஒர்க் பண்ணது ஞாபகத்துக்கு வருது. ரன் அண்டு குறுக்கு தையல், ஹால்பைன் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் க்ளோஸ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, சேட்டிங் ஸ்டிச்சு. எம்ப்ராய்டரி மிஷினில் இந்த ஸ்டிச் வந்து இருக்குது, ஆனால் இது கையில் போட்டது. இது வந்து சிக்கன் ஒர்க்கு, தொடர் வி வடிவ தையல், கேபிள் செயின் ஸ்டிச்சு, ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு பிளைன் கெட்டி தையல், அதுக்கப்புறம் ஒரு செயின். அந்த மாதிரி விட்டு விட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து செயின் வந்து தனித்தனியாக தெரியும். அதனால் கேபிள் செயின் ஸ்டிச்சுன்னு பேர் இதுக்கு. குறுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, கிராஸ் ஸ்டிச்சு, ஃப்ரைடு ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சும் குருவல் ஸ்டிச் மாதிரி நல்லா அடைச்சி திக்காக தெரியும். ஸோ இந்த ஸ்டிச்சும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பறக்கும் தையல். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து பேசிக் ஸ்டிச் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அலங்கார தையல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 45 ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த ஆல்பத்தை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள்.